தெரியும். எவ்வளவு வேதனை அதுன்னு தெரியும். சொல்ல முடியாத சோகம் தான் பெரிய சோகம் உலகத்துல. அதை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அது மெனோபாஸ் டைம் வரும்போது இட் வில் பிகம் இர்ரெகுலர் பீரியட்ஸ். இமோஷனலியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அப்படி ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முறை என் கணவர் என்னிடம் கேட்டது, 13 வயதில் பெரியவளானேன்னு சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் வந்திருக்கு, எப்பவும் அப்படியே தான் வலிக்குமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எப்பவும் அப்படியே தான் வலிக்கும், எப்ப வலிச்சாலும் வலிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். This is something totally different. Every time something which is repeated, ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடியது எப்படி புதியதாக வர முடியும் அப்படின்னா இந்த வலி ஒவ்வொரு முறையும் புதியதாக தான் வரும். ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு மாதத்திற்குள் அந்த உடம்பு என்ன மாற்றம் ஆட்படும் தெரியாது, மீண்டும் புதியதாக இருக்கும், மீண்டும் வலி புதியதாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த சபையில யாராவது வலி பழகி போச்சுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் வலி புதுமையாகத்தான் வரும். யாராவது கேட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது, எல்லாம் ஊசி போடுமா சொல்லுவாங்க. எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, எறும்பு கடிச்சா மட்டும்தான் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். ஊசி போட்டா ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும், வலிக்கும்.